காட்ஸ் ஆர் மை கஸ்டமர்ஸ். மதுரை மீனாட்சி டெம்பிள், ஸ்ரீரங்கம், பழனி, ராமேஸ்வரம் இதெல்லாம் ரன்ஸ் ஆன் மை ERP ப்ராடக்ட்டுங்க. ஸோ திஸ் இஸ் மை பர்சனல் பிஸ்னஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் இங்கே குயிக் புக்ஸ் மாதிரி அங்கே டேலின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் மேனேஜ் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் மை பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி. ஸோ இந்த ERP ப்ராடக்ட் பண்ணும்போது எனக்கு இருந்த பெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஊரில் ஒரு மென்டர்ஷிப்புக்கு ஆக்சஸ் இல்லை, ஒரு மார்க்கெட் கனெக்ட்டுக்கு ஆக்சஸ் இல்லை, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஊரில் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஒரு அங்கே இருந்த ஒரு ஒரு எஸ்டாப்ளிஷ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் டிவிஎஸ் குரூப் கேள்விப்பட்டு அந்த மாதிரி கம்பெனி சேர்மன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ஃபோரம் மாதிரி க்ரியேட் பண்ணோம்னா எல்லாமே அந்த ஐடியா வெல்கம் பண்ணாங்க. ஸோ 2012-13 அந்த டைமில். ஸோ அப்படி வந்து ஒரு 30 பேரை வச்சு அந்த ஒரு சின்ன ஒரு ஃபோரம் மாதிரி ஆரம்பிச்சோம். இப்போ எப்படி ATEA இருக்கோ அது மாதிரி வந்து நேட்டிவ்லீட்னு ஒரு ஃபோரம் மாதிரி ஆரம்பித்தோம். அப்ஜெக்டிவ் ஒன்றும் இல்லை, யாராவது ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா போய் கேட்குறதுக்கு ஒரு டீம் இருக்காங்க. இவங்க எல்லாம் 20 வருஷம், 25 வருஷம், 100 வருஷம் கூட இப்போ டிவிஎஸ் குரூப்லாம் எடுத்திங்கன்னா 100 இயர் ஓல்டு கம்பெனி. இவங்களை வந்து ஈஸியாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். நான் அந்த டிவிஎஸ் சேர்மன்ட்ட முதல்ல கேட்டதே வந்து, சார் நீங்கள் பணமெல்லாம் கொடுக்க வேணாம், நாங்கள் வந்து ஒரு பையனோ பொண்ணோ வந்து ஒரு ஐடியாவோட வந்தாங்கன்னா டைம் கொடுங்க, உங்களை பார்க்குறதுங்கிறது வந்து முடியவே முடியாத விஷயம். ஸோ அது வந்து அதை மாறணும். நமக்கு அந்த கல்ச்சர் இங்கே மாதிரி வந்து யாரும் மீட் பண்ண மாட்டாங்க, ஒன்றும் தெரியாது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அதை பிரேக் பண்ணி ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி க்ரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் 2014 வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க் ஒன்று க்ரியேட் பண்ணோம், நேட்டிவ் ஏஞ்சல்ஸ் நெட்வொர்க் அப்படின்னு ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட் நெட்வொர்க். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சின்ன ஊர்லேயும் இது வந்து அப்படி கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து மதுரை, கோயம்புத்தூர், ஈரோடு, கரூர், தூத்துக்குடி, திருச்சி, இந்த 6 ஊர்லேயும் இருக்குது. திருநெல்வேலியில் இன்னும் வரல. தூத்துக்குடியிலேருந்து அதை கவர் பண்ணுறாங்க. என்னென்னா அந்தந்த ஊரில் வந்து ஒரு 20 பேர் 25 பேர் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்தாங்கன்னா அங்கே ஒரு சாப்டர் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ இங்கே நீங்கள் ATEA பண்ணும்போது அட்லீஸ்ட் ஒரு 20 மெம்பர்ஸாவது இருந்தால் தானே அது இட் கேன் பி கால்ட் ஆஸ் அ சாப்டர் லைக் அது ஆக்டிவிட்டி. இது எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோ அங்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து இப்போ அந்த ஊரில் இந்த நம்ம மெம்பர்ஸாக வர்றவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டி இருக்கும், மென்டர்ஷிப் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அதை வந்து கிரியேட்டட் பிளாட்ஃபார்ம். ஸோ ஆஸ் ஆன் டேட் வந்து ஒரு கிட்டத்தட்ட 250 இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க. ஒரு அகெயின் வந்து ஒரு க்ளோஸ் டு அரவுண்ட் 200 to 225 இந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் அப்ஸோட ஒர்க் பண்ணுறோம். பட் எல்லா ஸ்டார்ட் அப்ஸும் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, மற்றபடி டைம் கொடுக்குறோம், சப்போர்ட் பண்ணுறோம். ஸ்டார்ட் அப்ங்கிறது என்ன, அந்த ஊர்லேருந்து வரணும், சின்ன சின்ன ஊர்கள்லேருந்து வரணுங்கிறது முக்கியமான நோக்கம். நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஒர்க் பண்ணோம். ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 4 அப்ரோச்சில் ஒர்க் பண்ணுவோம். எனேபிளிங், நர்ச்சரிங், இன்குபேட்டிங், இன்வெஸ்டிங்னு சொல்லுவோம். எனேபிளிங்னா காலேஜஸில் போயிட்டு இந்த கல்ச்சர் ஆஃப் இனோவேஷன் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை வந்து நம்ம வந்து கொஞ்சம் இது பண்ணணும். ஸோ எங்களுடைய மெம்பர்ஸ் குறிப்பாக இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து அவங்களுடைய ஸ்டோரி பேசுவாங்க, அப்புறம் ஐடியேஷன் பற்றி பேசுவோம், பிஸ்னஸ் மாடலிங் பற்றி பேசுவோம். ஸோ எப்படி வந்து ஒரு ஐடியா வந்து கன்வெர்ட் பண்ணுறது, வேலைங்கிறது எல்லோரும் போகணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு மோட்டிவேட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு 2-3 பேர், ஒரு காலேஜிலேருந்து ஒரு 100 பேர் வெளியே போகிறாங்கன்னா அதில் அட்லீஸ்ட் வந்து ஒரு 2-5 பேராவது கன்வெர்ட் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம். இது வந்து எனேபிளிங் சொல்லுவோம். ரெண்டாவது வந்து நர்ச்சரிங் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து ஒரு ஐடியாவோட வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் கூட கனெக்ட் பண்ணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சார் ஒரு யங் ஆண்டர்ப்ரனர் அவர் வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடாக ஒரு ஐடியா வராருன்னா நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப்பில் வந்து ஒரு 15 years 10 years வந்து ஒரு ஃபுட் ரிலேட்டடான ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கீங்க, அவங்கள கனெக்ட் பண்ணும். ஸோ அந்த ஐடியா வேலிடேட் பண்ணுறது, அதில் அது உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு, அப்புறம் அதை வந்து நீங்கள் எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி அந்த பிஸ்னஸ் மாடலில் ஓரளவு ஷேர் பண்ணுறோம். இது வந்து 2வது பார்ட்டுங்க. 3வது வந்து இன்குபேட்டிங் வந்து யூ நீட் ஸ்பேஸ். இங்கெல்லாம் இந்த கோவர்க்கிங் ஸ்பேஸ் இருக்குது, இந்த ஆக்சலேட்டர். இது வந்து நாங்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்களுக்கு இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அந்த கவர்மெண்ட் ஃபண்டட் இது வந்து இன்குபேட்டர்ஸ் வந்து நிறைய காலேஜஸில் இருக்குது, அவங்களோட டைப் பண்ணிக்கலாம். கடைசி பார்ட் வந்து இன்வெஸ்டிங். இந்த ப்ராசஸில் வர்றதில் நல்ல வெஞ்சர்ஸில் வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம். இதுதான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்க விஷயம். அப்ஜெக்டிவ் என்ன, ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ராடர் அப்ஜெக்டிவ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 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 காம்ப்ரிஹென்சிவ் அல்லது வந்து இன்க்ளூசிவாக வெறும் சென்னை சென்ட்ரிக்காக இல்லாமல் எல்லா ஊர்கள்லையும் ஆண்டர்ப்ரனர்ஸை கொண்டு வரணும், எவ்ரி ஃபேமிலியில் ஒரு ஆண்டர்ப்ரனரை கொண்டு வரணும், மாஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப்பை தமிழ்நாட்டில் கொண்டு வரணும், அந்த கல்ச்சரை கொண்டு வரணும் அப்படிங்கிறது ப்ராடர் இதுங்க. ரொம்ப மைன்யூட்டாக போட்டோம்னா அந்த ஒவ்வொரு கம்பெனியையும் வந்து நம்ம எப்படி பில்ட் பண்ணுறது, கொஞ்சம் வளர்ந்தவங்க எப்படி கை தூக்கி விடுறது, இதுதான்
ஐடியா. அது பணம் கொடுக்கலாம், அல்லது வந்து பணம்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அல்லது இப்போ நான் இங்கே வந்து நான் இந்த விசிட்டில் வந்து ஸோ தேங்க்ஸ் டு பிரபாகர் சார் ஃபார் இங்கே வந்து இவ்வளோ ஒரு கனெக்ட் கொடுத்து பண்ணிருக்கு. ஸோ இங்கே வந்து நான் பண்ணுறது என்னென்னா, இதே மாதிரி நம்ம ஊரில் இப்போ உங்களுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நேட்டிவ் இருக்கும், அந்த நேட்டிவ் பிளேஸில் எங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. இதில் உங்களால் எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது இன்றைக்கி பணங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க. பணம் வந்து அங்கேயே நிறைய இருக்குது. நிறைய டைம் கொடுத்தா நல்லதுன்னு பார்க்குறோம். ஏன்னா இங்கே வந்து ஒரு நல்ல எக்ஸ்போஷர் இருக்குது. ஒரு இப்போ சார் வந்து நீங்கள் ஒரு இப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறீங்க. ரியல் எஸ்டேட்டே இன்றைக்கி முன்னாடி மாதிரி இல்லை, அதுலேயும் நிறைய இனோவேட்டிவாக யோசிக்கிறாங்க, புது புது மாடல்ஸ்லாம். அந்த மாதிரி ஒரு மாடல் வரும்போது இன்றைக்கி வந்து அவங்களோட உங்களை கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி ஊர்களில் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, இந்த ஐடியாஸை நீங்கள் அங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவனுக்கு ஒரு காம்படிட்டிவ் எட்ஜ் கொடுக்குறீங்க. அதில் ஏதாவது டெக்னாலஜி இன்வால்வ் பண்ண முடியும்னா, நிறைய டெக் பீப்புள் வந்து இன்றைக்கி டெக்னாலஜிங்கிறது வெறும் டீப் டெக்கில் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்லையுமே டெக்னாலஜி தேவைப்படுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் இப்போ இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி பேர் வந்து ஹாப்பி ஹேண்ட்ஸ். ஹாப்பி ஹேண்ட்ஸ்னால் அது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிராண்டட் எக்ஸ், ஃப்ரீ ரேஞ்ச் ஆர்கானிக் எக்ஸ். அவங்களுடைய ஐபி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃபுட்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த ஃபவுண்டர்ஸ் 2 பேருமே ஹர்ப் எக்ஸ்பர்ட்ஸ். ஸோ ஒரு ஃபுட்டை வந்து ஒரு காம்பினேஷனில் இது பண்ணியிருப்பாங்க. அது வந்து இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி. இந்த ஃபுட்டை வந்து அந்த கோழிகளுக்கு கொடுக்கும்போது, அது இயற்கையாக வளர்கிற கோழிகள், அந்த முட்டையோடைய ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு யூகேல வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஒமேகா 3 எவ்வளோ இருக்கணும், ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டுக்கு அவங்க உணர்ந்தாங்க. ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு பிராண்டட் எக்ஸ் 25 rupees இந்தியன் ருபீஸ் பர் எக், வேறஸ் த நார்மல் ப்ராய்லர் எக் வந்து 450 rupees இருக்கும். 5 times ப்ரீமியமில் விற்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் எங்களோட ஒன் ஆஃப் தி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து இப்போது டெக்னாலஜி எங்கே வருதுன்னா, இங்கே வந்து சாஃப்ட்வேர் எங்கே இல்லை. எப்படி இப்போ அதில் வந்து நம்ம இப்போ டெக்னாலஜியை வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க, இது வந்து ஆத்தென்டிக்காக நீங்கள் சொல்கிறீங்களா, ப்ரூஃப் என்னன்னா நம்ம ஒரு தடவை நம்ம சர்டிஃபிகேட் காமிக்கணும். ஸோ ட்ரேசபிலிட்டி பிளாக் செயின் போட்டு அப்ளை பண்ணி ட்ரேசபிலிட்டி டெக்னாலஜி இது பண்ணி எந்த ஃபார்மில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற வரைக்கும் கொண்டு போகிறாங்க. ஸோ அது அப்போ அங்கே வந்து அந்த டெக்னாலஜி வந்து நம்ம அதில் இன்வால்வ் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு அக்ரி மாடலுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் இன் திஸ் ப்ராசஸ். மகிழ்ச்சியான கோழி நம்ம சொன்னோம். Two fundamental change in entrepreneurship in tier 2. Number 1, அந்த ஃபவுண்டர், அந்த ஹாப்பி ஹேண்ட்ஸ்ன்னு சொல்லி இந்த பண்ண ஃபவுண்டர் வந்து இஸ் அ ஃபிசிக்கலி சேலஞ்ச் அண்ட் பேரலைஸ் பர்சன். கழுத்து கீழே அவருக்கு எதுவுமே வேலை செய்யாது. இஸ் த ஃபவுண்டர். ஃபஸ்ட்டு பண்ணி தென் Nativelead members help them change it, tweak the business model, make them successful, pivot it. Music. ஃபஸ்ட் ரவுண்ட் ஃபன் பண்ணாங்க, அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இட்ஸ் ஆல்மோஸ்ட் அபவுட் டு கொலாப்ஸ் அண்ட் ஃபெயில், பட் தே வென்ட் அண்ட் ஃபிக்ஸ், சால்வ் த ப்ராப்ளம் அண்ட் தென் brought it back. இப்போ now they are going for 4 crore at 10 or 20 crore valuation. Right? But the second important thing on this aspect was that now they are giving this as a franchisee model to farmers. ஸோ நாங்களே ஃபீடு கொடுத்துட்றோம், நாங்களே சிக்கன்ஸும் கொடுத்துறோம், நாங்களே எக்கையும் பை பண்ணிக்கிறோம். ஸோ நோ காம்ப்ரமைஸ், கெட்டிங் த சேம் குவாலிட்டி. பட் வந்து ஒரு ஃபார்மர் 1 ஏக்கர் இடம் வச்சுருந்தான்னு சொன்னால் he may be able to generate 10,000 to 12,000 rupees passive income every month. கோழி வளர்க்குறது ஒன்றும் தேவையில்லை, ஒரு ஷெட்டு போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்தா எல்லாம் சப்ளை ஆகுது. தேர் ஃபண்டிங் த ஃபீட், ஸோ they don't even buy. They take the egg and then pay the rest of the money. So on a kind of model, so ஒரு விவசாயிகளுக்கு வந்து throughout the year income இல்லை ups and downs இருக்குன்னு சொன்னால், it is basically touching the life of the core root rural India, a product like that. ஆனால் இந்த மாதிரி நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு முடியும். What I'm trying to convey that is the impact 4-5 years பண்ணிட்டு இருக்காங்க. What the impact they are bringing in is humongous. Another case study வந்து ruralshop.com சொல்லிட்டு, which I am incubating in Tirunelveli. Again, Nativelead ஓட founder member தான். But we you know, in Tirunelveli we gave a space and mentored and changed the business model and everything. அவங்க என்ன பண்ணுறாங்க, they go and collect products made by rural women. 1200 rural women பண்ணுற ப்ராடக்டை ஆன்லைனில் எடுத்துகிட்டு வந்து we are selling it now.
now they are bringing a rural basket every month. Mardani potti kaachna enna, these are not available in market, right? Again, 6000 rupees 8000 rupees supplement income for a rural woman is going through this product. So adukku konjam scale pananum. They are not ready. Ena vandu market cap na enna theriyadhu, balance sheet na enna theriyadhu, stock value na enna theriyadhu, cap table na enna theriyadhu, investment ku evlo share edume theriyadhu. So we need to teach a lot of them. So but we are now learning all this, that how we can do that, even though they are engineering graduates, right? Happy ends we are trying to get the trademark, we are trying to get the patent, IAS certificate. So all the people who are supporting and helping, all multimillionaires, they are giving their time and value to transform so what I'm trying to convey that is, even if you have idea or any of your network have idea in any tier 2 city, you can refer to us and we can help them to grow. Sometimes validating the idea itself Yeah. Oh, okay. Nalla question. See, tier 2 na, like I don't know India eppadi irukku, because if you take India, there are a couple of cities. For Tamil Nadu state eduthina, Chennai is the only city, a big metropolitan city. So we call that as tier 1, but there is a definition based on population. So I think Chennai oda population it goes around around 12 crores. No, 1 crore. 1 crore. So something like that. Roughly around 1 crore. Chennai corporation limited. Avadi இன்னொரு corporation ஆகும். Chennai corporation overall city அப்படின்றபோது yeah. So Chennai is the only tier 1 because of the size, intensity, business of it. மற்றது எல்லாமே அந்த மாதிரி பாப்புலேஷன் பேஸ் பண்ணி இப்போ மதுரை எடுத்துட்டிங்கன்னா இந்த சிட்டி பாப்புலேஷன் 15 lakhs நினைக்கிறேன், 15 lakhs, so 1.5 million. ஸோ அது tier 2. இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி போனீங்க. ஸோ இப்போ திருநெல்வேலி tier 3ன்னு சொல்லுவாங்க. திருநெல்வேலி ஆல்சோ கைண்ட் ஆஃப் tier 2, tier 3 இல்லை. இன்னும் லைக் பிளேசஸ் லைக் கரூர், ஈரோடு இதெல்லாம் tier 3. So the tierங்கிறது என்னன்னா based on population and the availability of establishments, opportunities, இந்த மாதிரி பல parameters. There are several parameters. Except Chennai Metro Yeah. So அங்க the problem is there is no inclusive growth. See, every if somebody comes from US and invest, they see somewhere around Chennai because of air connectivity or access to government or entertainment, hotels, schools, so many things, right? So the smaller cities are left out. So the problem like the smaller city la enna avudhu appadina indha mari, so anga ellame arvaathu சுத்துற மாதிரி but to some extent it's true also. When you don't have any job to do, what will the youngsters do? இல்லைங்களா, ஏதாவது ஒரு ஆன்டி சோஷியல் இதெல்லாம் இன்வால்வ் ஆவாங்க. அது உண்மையும் இருக்கு. உண்மை இல்லாத ஒரு இடத்துல படத்துலையும் காமிக்க மாட்டாங்க. காமிக்கிற அளவுக்கு இல்லைனா கூட டெஃபினட்டாக உண்மை இருக்கு. ஸோ இது ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். லோக்கலில் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு entrepreneurship is the only solution because you can't build large corporates over a period of time. ரெண்டாவது இந்தியாவில் இப்போ இந்த டெமோகிராஃபிக் இது the age இது பார்த்தீங்கன்னா it is a global phenomena where next 5 to 10 years we are going to have the youngest population. I mean the statistics say 55% of the Indian population is going to be under 30. Baby boomer. ஆமாம், 30 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க 60%, 55-60% இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க 2025-30 இந்த டைமில். So this is one data, but normally when a country is blessed with youngsters, it's blessings. It's a good thing, yeah. But the problem is, this is a data point. Another point is the employment. So assume that every year there is an incremental parameter in employment growth. Assume that 30% incremental இருக்குன்னு ஒவ்வொரு வருஷமும் 30% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்களேன். ஸோ இந்த வருஷம் 1000 பேருக்கு வேலை கிடைச்சுன்னா அடுத்த வருஷம் 1300 பேருக்கு, போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் புட் டுகெதர். இப்படி இருந்தால் கூட, இந்த ட்ரெண்ட் இருந்தால் கூட இன்னும் ஒரு 10 வருஷத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா 40% அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும்.
given the fact that we get year on year 30% incremental, but last 3-4 years பார்த்தீங்க அப்படின்னா it's only negative side. We are losing jobs. So next to 5-10 years வந்து if you are looking at the corporate employment and government employment அப்படின்னா the country is going to face a very huge problem. Correct. The only solution is we need to create lot of small companies. Small business. So only small business will save the country அப்படிங்கிறது இது வந்து ஒரு இதுங்க. I mean it's a Like micro entrepreneurship, right? They have a lot of tax exemption, they promote it very easily. Yeah. So Murugaiah, I was talking to my hometown, right, my cousins, right? So they are well to do, right? Like there are a lot of people in the small business in India, rural India. The main problem is the cash flow, right? Like, because they don't have the way to get the minimum money for them to run the business, right? அவங்களுக்குலாம் இப்போ வந்து Nativelead can they get some direction? பண்ணலாம். There are two components into it. Okay. Entrepreneurship is a little bit different than business. Okay. So you can take a step back. Mono type of business சொல்லலாம். Everybody is entrepreneur. One வந்து trading. You buy and sell. That's trading. Another one is services. You go, okay, எனக்கு வந்து இந்த வீடை கஸ்டமர் பில்ட் பண்ணி கொடு. Services. Another one is products. The third level. So we focus on number one product. Manufacturing, something like that. Anything that can get developed and then scale. So that is a core agenda. Services also coming part of it with some IPs and solutions, right? So Nativelead order investment, if you see, it's still a very early stage, it's evolving. Main இந்த இது சொன்ன மாதிரியான ஆண்டர்பிரினர்ஷிப்லேயும் 3 வெரைட்டி இருக்காங்க. ஒரு வெரைட்டி வந்து டைப்பர்ஸ். They want everything to be done for them because I'm an entrepreneur, right? That there are with a lot of people because they don't know who's an entrepreneur. As long as I said I'm an entrepreneur, I'm not going to a job that I'm privileged to get anything and everything. That's the kind of it. Second type of entrepreneurs வந்து I have certain things, but I'm willing to do that, but I need to get my salary. I have, basically it's a entrepreneur, right? So they want everything. Third one, the hardcore entrepreneurs. I will do anything and everything. With a success mindset. அவன் வந்து என்ன ஆனாலும் சரி, என்ன கேள்வி கேட்டாலும், என்ன பதில் சொன்னாலும் சரி, அவன் வந்து they just அதான் சொல்லும் போது அவங்க உள்ள எடுத்துட்டு வரும்போதே வந்து you are a clay. We want to mold you, which means I have to squeeze you. I need to put water, and then ஒரு 4 நாள் வெயில காய வைக்கணும். அதுக்கப்புறம் உனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சூளையில் வைக்கணும். Then only you will get better. So இது மாதிரி வந்து we give those coaching too. So identifying these entrepreneurs is the biggest challenge in tier 2. Lot of people நிறைய ஐடியா இருக்கு. அந்த ஐடியா வெட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வந்து 90% of the time that idea is not viable. Okay. அவனுக்கு வந்து மற்றவங்களுக்கு வந்து 10 ரூபா ஆகுது, நான் வந்து இதை 6 ரூபாயில் கொடுக்க முடியும். What they fail to understand is when you scale with this model, your cost will be 12 rupees. Right? You cannot do that for 6 rupees because now you are small. கொஞ்சோண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற, உன்னோட லோக்கல் லாஜிஸ்டிக்ஸ், ரிட்டர்ன் ரேட்டு தெரியாது, இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் வந்து we are teaching, coaching it. So number 1. Number 2 வந்து காலேஜஸில் போய் he goes and teaches, give lot of sessions in the college, like what are the opportunities and other things are coming in. Kids are very bright now. So what we are seeing as a positive side, kids are very bright where they wanted to be, starting something and building something. Some of the products and innovations that are coming in are very impressive. Collegeல இருந்துட்டே வந்து incubation cells-ல வந்து they are helping, government is helping. So அவங்க வந்து ப்ராடக்ட் எடுத்துட்டு வராங்க. Not all the products are getting into entrepreneurship mode. நல்ல ஸ்மார்ட் கேட்டு found something and built an IoT எல்லாம் ஒர்க் ஆகுது, அவங்க விட்டுட்டு வேலைக்கு போயிடுறாங்க. They don't want to be an entrepreneur. Maybe அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம we can identify somebody, the idea is good, you start something. So a lot of opportunities are there, but the main purpose of this particular meetup is, okay, there is something in a smaller cities can be done. So if you யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மாமாவோ அண்ணனோ இங்கே யாராவது இருந்தால் ஏதாவது எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணேன். தட் இஸ் ஹவு
that come to you. Okay, we are the magnet. Crowdfunding. Crowdfunding, right? So in terms of even opportunities, first அவங்க எதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னா வந்து யூஎஸ்ல யாராவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு நம்மளை தான் கேட்பாங்க. Because we are the best and brightest in the world as a magnet to attract anything and everything. So இந்த கரூர் டு சென்னை விட கரூர் டு US is shortest distance for them to access. Yeah. Yeah. And it has lot of value too. நீங்க கூப்பிட்டு யூஎஸ்லேருந்து சொன்னால் இது உருப்படாத ஐடியானா விட்டுருவாங்க. இதே ஊரில் வந்து இது உருப்படாத ஐடியான்னு சொன்னால் வந்து உனக்கு வந்து இருக்கும் மைண்ட் செட். ஸோ த பர்பஸ் main purpose of this event is, okay, there is an association which is supported by lot of hardcore entrepreneurs, successful entrepreneurs who are willing to give back to their community and already doing it. So இதில் வரக்கூடிய you can be part of it in terms of mentorship, other thing you can continue that. Yeah. What are the things that they can do? So take the cue and also add Sarket KLVK. Sir, he has given two major aspects. One is an entrepreneurship. ஒன்றும் பெரிய இதுன்னு சொல்ல முடியாதுங்க, பட் ஆனால் ரொம்ப பெரிய விஷயந்தான். ஒரு ஐடியா வந்து ஒரு சாதாரண விஷயத்தை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஒரு இன்னோவேட்டிவ் ஸ்கேலபிளி தான் மாற்றுறோம் அப்படின்னு. ஸோ தட் இனோவேஷன் அண்ட் ஸ்கேலபிலிட்டி மேட்டர்ஸ் ஃபார் அன் ஆண்டர்பிரினர்ஷிப். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணோம், நம்ம த்ரூ அவுட் த வேர்ல்டு வந்து அந்த மாதிரி ஐடியாஸ்க்கு தான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து நிறைய நடக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த சமோசா இருக்குது, இந்த சமோசா வந்து நம்ம இங்கே செஞ்சு கொடுக்குறாங்க, இதே மாதிரி எல்லா இடத்துலையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த சமோசாவில் ஒரு சின்ன இது வந்து சமோசானா இந்த ஒரு ட்ரையாங்கிள் சைஸில் இருக்குது. இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்கொயர் சைஸ்லேயோ அல்லது வந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ணியோ அல்லது கொஞ்சம் லேஸாக வந்து வேறு ஏதாவது ஒரு ஃப்ளேவர் ஆட் பண்ணியோ அதுக்கு ஒரு ஷேப்பை மாற்றி அதுக்கு ஒரு பிராண்ட் கொடுத்து, நீங்கள் எப்படி மெக்டானல்ட்ஸ்லேயோ பர்கர் கிங்லேயோ இருக்கோ அந்த மாதிரி இது வந்து ஒரு பிராண்ட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணி ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் பண்ணிங்கன்னா இந்த இதே வந்து வேறு மாதிரி மாறி போயிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆண்டர்பிரினர்ஷிப். பட் செல்லிங் ஜஸ்ட் சமோசா வந்து பிஸ்னஸ், சரிங்களா? ஸோ இந்த டிஃபரன்ஸை தான் நாங்கள் வந்து கொண்டு வர பார்க்குறோம். If somebody is coming with a samosa, we sit and discuss with them. Don't just sell samosa. Bring some innovation into that. Give a brand. Publicize it. Make a franchisee model. பண்ணுங்க, அவ்வளோதான். நீங்கள் ரொம்ப உள்ளே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க எந்த ஒரு பெரிய செயின் ஆஃப் ஸ்டோர்ஸ்லையும் பெரிய விஷயம் உள்ளே இருக்காது. ஆனால் அதை எப்படி டிசைன் பண்ணிருக்காங்க, அதை எப்படி வெளியே கொண்டு போயிருக்கிறாங்க, எப்படி வந்து அதை கம்யூனிகேட் பண்ணுறாங்க, அதை எப்படி பில்ட் பண்ணுறாங்க, நம்ம மனசுக்குள்ள அதை எப்படி திணிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த யூஎஸ் வந்து the entire country itself a marketing company. இந்தியா வந்து நம்ம அதை ரொம்ப புவர் அந்த செல்லிங் Marketing, sales and marketing. Yeah. So that is where அதை நம்ம பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாது, சரிங்களா? இட் இஸ் நாட் லைக் கிவிங் எப்படி சொல்லுங்க, ஒரு எக்ஸாஜரேட் பண்ணுறது கிடையாது. தேர் இஸ் இன் சேல்ஸில் வந்து ஐம் ஹார்ட் கோர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் சேல். நம்ம சொல்லுவோம் சேல்ஸுக்கும் பொய் சொல்கிறதுக்கும் எக்ஸாகரேஷனுக்கும் ஒரு தின் லைன் தான் இருக்குது. whatever I say, if it is harming you, then that's a lie, that's a cheat, that's a breach of trust, everything. If it is not harming you but giving you a hyped இது அப்படின்னா அது வந்து இட் இஸ் அலவுட். வேறு வழி இல்லை. நீங்கள் நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து ஹைப்டு தான். ரொம்ப உள்ளே யோசிச்சு பார்த்தோம்னா பாதி விஷயம் நமக்கு தேவையே இல்லை, நம்ம வாங்குகிற விஷயமோ நம்ம அனுபவிக்கிற விஷயமோ. ஸோ தட்ஸ் த திங். பட் we have to go with the world. So இந்த பிஸ்னஸ் மாடல் எதுக்கு சொல்ல வரேன்னா, we are trying to do that business model. இப்போ நான் இன்னொரு சின்ன நாங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க. nativespecial.comனு ஒரு சைட் இருக்குது. nativespecial.com is one of our investments. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த திருநெல்வேலி அல்வா, ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, மணப்பாறை முறுக்கு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஊரில் சில ட்ரெடிஷ்னலி பாப்புலர் இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் ஒரு 2 years ரிசர்ச் பண்ணாங்க. நமக்கு வந்து மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 ப்ராடக்ட் ஞாபகம். இவங்க ஒரு 60 ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு ப்ராப்பர் அந்த ப்ராப்ளம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, அதில் ஒரு பார்ட்னரோட பிரதர் வந்து இங்கே இருப்பார், சிலிகான் வேலியில் இருப்பார். அவருக்கு திருநெல்வேலி அல்வா ஒரு தடவை வாங்கி அனுப்பியிருக்காங்க. யாரோ வந்தவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பியிருந்தோன்னா அது வந்து அங்கே அவங்க ஆஃபீஸில் எல்லாம் வந்து அது ரொம்ப நம்ம ஊர் பசங்க எல்லாம் வந்து நாங்கள் அங்கே சாப்பிட்டது 2 வருஷம் முன்னாடி சாப்பிட்டது, 5 வருஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி சாப்பிட்டு இது எனக்கு அனுப்புங்க, நாங்கள் காசு கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவருக்கு திடீர்னு ஒரு ஸ்ட்ரைக் ஆயிருக்கு. இவ்வளோ பேர் ரொம்ப ஆர்வமாக கேட்குறாங்களே, இது ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலாக யோசிக்கக்கூடாது, அல்வாவை யூஎஸ்க்கு அனுப்ப முடியுமா அப்படின்னா, கொஞ்சம் நிறைய இந்த ஃபுட்டு ரெகுலேட்டர் இதெல்லாம் இருக்குங்களா, இதெல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி கொண்டாந்தோம்னா எவ்வளோ ஷெல்ஃப் லைஃப் இருக்குது, அதுக்கு என்ன, அதெல்லாம் ஒரு 2 வருஷம் அதுக்கு இது பண்ணாங்க.
பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து 60 ப்ராடக்ட்ஸுங்க நான் சொல்கிறது இப்போ 4 வருஷம் ஆச்சு. 2 வருஷம் இந்த ரிசர்ச் எல்லாம் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் சின்ன மேனுஃபேக்சரர்ஸ் போட்டு அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொடுத்து இந்த ஸ்டாண்டர்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லாஜிஸ்டிக்ஸ் ப்ராசஸ் பண்ணி கரூர்லேருந்து பண்ணுறாங்க. அப்போ நாங்கள் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 60 lakhs இன்வெஸ்ட் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு வந்து 1 கோடி ரூபா தீபாவளிக்கு மட்டும் சேல்ஸு. அந்த 1 கோடி ரூபா சேல்ஸில் 65% வந்து யூஎஸ்லேருந்து வருது. மீதி ஒரு 20% வந்து கல்ஃபில், ஒரு 10% என்னவோ தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஈவன் $50 அந்த பர் பேக்குக்கு வருது. பட் ஸ்டில் பீப்புள் ஆர் பையிங் ஃப்ரம் யூஎஸ். ஸோ இப்போ இந்த இதை பாருங்களேன். இதில் வந்து என்னென்னா வெறும் அல்வா தான், வெறும் பால்கோவா தான், வெறும் முறுக்கு தான். பட் யூசிங் டெக்னாலஜி they were able to அது அந்த காம்போ பேக்கேஜ் மாதிரி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு சேல் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். லாஸ்ட் டைம் நிறையா காம்போ பேக்கேஜ் ஆட் பண்ணியிருந்தீங்க. ஆமாம். ஸோ வெரைட்டிஸ் பார்த்துருக்காங்க. ஓகே, ஒரு 7-8 ஒரு 5 ஸ்வீட்டு 3 காரம். ஆமாம். இப்போ இந்த தீபாவளிக்கு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பண்ணோம். சீயிங் இட். பரவாயில்ல. ஸோ இப்படி தாங்க. ஸோ இதுதான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஐடியாஸை வந்து இப்போ இதில் 2 டைப் இருக்குது. இதில் வந்து இந்த கம்பெனி வந்து இதெல்லாம் செய்கிறாங்க. nativespecial.comனு ஒரு பேர். இவங்க வந்து ஒரு 30 சின்ன கம்பெனிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருநெல்வேலியில் ஒரு அல்வா ஒருத்தர் பண்ணுறாரு அப்படின்னா அவர் ஒரு சின்ன மைக்ரோ ஆண்டர்பிரனர், மேடம் சொன்ன மாதிரி. ஸோ அவர் வந்து ஒரு 15 பேருக்கு அங்கே வேலை கொடுக்குறாரு. அவங்கள போயிட்டு நீங்கள் வந்து நீ பிராண்டிங் யோசி, ஃபைனான்ஸ் யோசி, மார்க்கெட்டிங் யோசின்னா அவனுக்கு பாவம் முடியாது. ஆனால் அல்வா வந்து சூப்பராக சொல்லிக் கொடுக்குற அந்த பதத்தில் அதில் வந்து கிளியராக பண்ணி கொடுப்பாங்க. அப்போ இதை மட்டும் நீங்கள் ஒழுங்காக பண்ணி கொடுக்க போதும், உங்கள்கிட்ட நாங்கள் அல்வா வாங்கிக்கிறோம், நம்ம வாரம் இவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறோம்னு சொல்லி இப்போ அன்றைக்கி அந்த ஊரில் வந்து இன்றைக்கி வந்து ஒரு 15 பேருக்கு வந்து அவர் வேலை கொடுக்குறாரு. இப்போ போன தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அல்வா மட்டுமே வந்து 1.5 டன் சார். அவங்க பிஸ்னஸ் சரிங்களா. இப்போ பாருங்கள், அதுதான் பவர் ஆஃப் ஐடியாஸ். ஆமாம். இதில் நேட்டிவ்லேட்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இது பண்ணாங்க. இல்லை, இது வந்து ஃபேஸ்புக்கில் ரொம்ப அக்ரெசிவ் மார்க்கெட்டிங் நடக்குது. ஸ்பெஷல் என்னோட எப்போ நான் ஃபேஸ்புக்கில் போனாலும் ஃபீல் நேட்டிவ் ஸ்பெஷல் வந்துட்டே இருக்கும் லாஸ்ட் 1 year. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் இதில் வந்து ஆமாம் சார். இப்போ என்னென்னா அதில் வந்து 24 இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. அந்த 24 இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 4-5 பேர் வந்து இந்த ஐடியாவில் ரொம்ப பேஷனேட்டு. இந்த பசங்க வந்து 3 பேர் அதில் இப்போ பண்ணுறாங்க. இந்த 3 பேர் வந்து இந்த 4-5 பேர் கூட இது பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த ஃபேஸ்புக் மார்க்கெட்டிங் அல்லது வந்து நிறைய இந்த ஃபில்ம் ப்ரொமோஷன்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த விமர்சனம், திரை விமர்சனம், அதெல்லாம் நிறைய ஆட்ஸ் போடுவாங்க. இது ஒன் ஆஃப் அவர் இன்வெஸ்டர்ஸ் வந்து அவர் சொன்ன ஒரு ஐடியா. அவர் தான் கனெக்ட்லாம் கொடுத்தாரு. இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க யோசிச்சாங்க இதுக்கே இவ்வளவு நிறைய மார்க்கெட் ஸ்பெண்ட் வருது, மார்க்கெட்டிங் ஸ்பெண்ட் வருதுன்னு. பட் அது நிறைய ரீச் ஆச்சு. இப்போ இந்த 2 வருஷம் அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் நிறைய வந்திருக்கு, அதாவது டாப் லைன் ப்ராஃபிட் நிறைய வந்திருக்கு. பட் டர்ன் ஓவர் நிறைய நடக்குது, பட் ப்ராஃபிட் நிறைய வரல. ஏன்னா இந்த இதில் எல்லாம் நிறைய செலவாகுது. இந்த ஃபேஸ்புக் ப்ரொமோஷன் அதெல்லாம் செலவாகுது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி அதை கொஞ்சமாக குறைக்கிறாங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி பார்க்க சொல்லிட்டு இது ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணுறோம். ஸோ அதான் இப்போ இந்த ஏஞ்சல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு நம்ம வாரம் கணக்கு கொடுத்து கேட்கறதில்ல. நம்ம உட்காந்து அவங்களோட சேர்ந்து வேலை பார்க்கணும். இப்போ சார் சொன்ன ரூரல் ஷாப் வந்து உங்களோட டைம் எப்படியும் ஒரு வாரத்துக்கு ஒரு 2 மணி நேரமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களா சார். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதில் ஸ்பெண்ட் பண்ணுவோங்க சார். ஸோ அப்போ தான் அந்த கம்பெனி வளரும். இல்லைனா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஸோ இந்த லாங் ஸ்டோரியை வந்து சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி வெஞ்சர்ஸ் வந்து நம்ம இது பண்ணுறோங்க. ஸோ இந்த ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாதிரி சாப்டர்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பீப்புள் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறோம்னா சென்னையில் வந்து நம்ம ஆப்ரேட் பண்ணலாம். பட் சென்னையில் இப்போ நம்ம எப்படி நீங்கள்லாம் இங்கே இப்போ பென்சில்வேனியாவில் வந்து ஒரு கேரியரை செட் பண்ணி ஒரு பிஸ்னஸ் செட் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கீங்க. அது மாதிரி நிறைய சின்ன ஊர்களில் இருந்து சென்னையில் போய் நிறைய பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, பெரிய கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இவங்களெல்லாம் நேட்டிவ் கனெக்ட்னு ஒரு ஃபோரம் கீழே கொண்டாந்து நீங்கள் உங்கள் ஊருக்கு இஃப் யூ ஃப்ரம் மதுரை கிவ் பேக் டு மதுரை, சப்போர்ட் மதுரை அப்படிங்கிற மாதிரி கொண்டாடுறோம். அந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் ஒரு 6 மாதம் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு நல்ல வரவேற்பு இருக்குதுங்க. ஒரு 60-70 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் வந்து பிரபா சாரும் இன்னொரு ஃப்ரெண்டு கால்டுவெல்னு இருக்கார், 2 பேரும் வந்து நீங்கள் ஒரு யூஎஸ் வாங்க, வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு பீப்புளெலாம் மீட் பண்ணுவோம், எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எங்களுடைய இங்கே நான் இந்த பயணத்தோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா நிறைய பேரை மீட் பண்ணி அதில் லைக் மைண்டட் பீப்புள் நம்ம ஊருக்கு ஏதாவது நம்ம திரும்ப செய்யணுங்கிறது மட்டும் இல்லை, அது வந்து ஒரு ஃபார் ப்ராஃபிட் ஆங்கிள்லேயும் இருக்கலாம். அதில் ஒன்று சேரிட்டி நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கூட இல்லை. ஃபார் ப்ராஃபிட் இந்த சென்ஸ் லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் அந்த கம்பெனி நல்லா வந்துச்சுன்னா லாபம் வரும். சிலது நமக்கு ஒரு ஆத்ம திருப்தி, நம்ம வந்து அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணோம்,
என் மூலமாக பையன் வளர்ந்தான் அப்படிங்கிறது இருக்குது. அல்லது ரொம்ப நம்ம ஒரு கம்பெனி நல்லா பிடிச்சிருச்சு, நான் இவனை இந்த வெஞ்சரை வந்து என்னால் வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னா அதில் ஒரு ஸ்வெட் ஈக்விட்டி கூட நம்ம ஒர்க் பண்ணலாம், ஒரு வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி இதெல்லாம். இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் பிளான் பண்ணோம். ஸோ அந்த மென்டரிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட்டுங்க, மென்டரிங் கோச்சிங்கிறது ஒரு ஆஸ்பெக்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம உங்களுடைய ப்ரொஃபைல் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு மேட்சிங்காக ஒரு கம்பெனி வந்ததுன்னா வி ட்ரை டு கனெக்ட். இப்போ அது கொஞ்சம் டெக்னாலஜியாக கொண்டாடலான்னு பார்க்குறோம். இப்போதைக்கு எங்கள் வெப்சைட் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரெண்டாவது வந்து ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக, இப்போ இந்த 242 எக்ஸாக்ட்லி இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா 1 crore அப்படின்னா ஒவ்வொருத்தரும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா அப்படி தான் போடுவோம், க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி. ஸோ அது வந்து நாங்கள் இங்கே அனுப்புவோம். ஸோ அதில் வந்து இன்கேஸ் அதுக்கு சில லீகல் மெக்கானிசம்ஸ்லாம் இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்ம அதை அந்த ஒரு ஏஞ்சல் இன்வெஸ்டராக பண்ணலாம். மூணாவது வந்து அங்கே பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ இந்த நேட்டிவ் ஸ்பெஷலே வந்து இந்த அளவுக்கு கொண்டு வரதுக்கு நமக்கு லேட் ஆகிருக்கு. அது நாங்கள் நிறைய பேர் அதில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ இதுக்கு வந்து ஒரு அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஒரு 6 பேர் ஃபுல் டைம் ஒர்க் பண்ணுறாங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரன் பண்ண வேண்டியிருக்கு. இந்த ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறாங்க, காசு கொடுக்க முடியாது, அந்த ட்ரைனிங் ஃபீ எல்லாம் ப்ளே பண்ணி பண்ணுறதுக்கு உண்டான இது இல்லை. ஸோ இதுக்காக நாங்கள் வந்து ஒரு ஒரு ஆக்சலரேட்டர் ப்ரோக்ராம் அல்லது ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஒன்று பிளான் பண்ணுறோம். இது வந்து இப்போ நாங்கள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து ஒரு ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு 2020 ஒரு ஈவெண்ட் ரன் பண்ணுறோம். இதில் வந்து கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ணி ஒரு ஃபெசிலிட்டி நாங்கள் க்ரியேட் பண்ணோம், ஒரு ட்ரைனிங் ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம வந்து ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பார்ட்டாக இருப்போம் அப்படின்னு பண்ணலாம், அல்லது ஒரு இன்வெஸ்டராக இருக்கலாம், அல்லது ஒரு மென்டராக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஜஸ்ட் ஐ எம் த்ரோயிங் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ whoever interested you can connect with us. Yeah, I think so. அது ஒன்று, we're trying to create a fund. அது US legal entity எல்லாம் பார்த்துட்டு we're working on it. And I'll add a couple of things. So we'll take some Q&A. Now I'll give a before that நம்ம வேற உங்களை பற்றி தெரியல. ஒரு quick introduction சொல்லுங்க, then என் பேர் விஸ்வநாதன். நான் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 9 years இங்கே இருக்கேன். நிறைய என்டர்பிரினர்ஷிப் ஐடியாலாம் இருக்குது. கரூர் தான், நீங்கள் சொன்ன கரூர் பேஸ் பண்ணி தான் நாங்களும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு மாடல் தான் என் ஃப்ரெண்டும். அது மேபி ஹெல்ப் வேணும் ரீச் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஐடி தான் என்டர்பிரினர்ஷிப் பெஸ்ட்டாக ட்ரீம்ஸ் தான். Center. நானும் ஒரு ஐடி டெக்னாலஜி ஒர்க் பண்ணியிருக்கேன். I did have a small stint as an entrepreneur. Started a company and ran it successfully and also sold it. I lived that experience like this. என்னோட பேர் திவ்யா. யூஎஸ்க்கு வந்து H4 டிபெண்ட்டாக வந்தேன்னா வந்து ஒரு 4-5 இயர்ஸ்க்கு நான் எதுவும் பண்ண முடியல, சும்மா இருந்தேன். மீன்வைல் நான் வந்து ஃபுட் மேனேஜர் சர்டிஃபிகேஷன் பண்ணேன், ஜூமா இன்ஸ்ட்ரக்டருக்கு படித்தேன். ஸோ அதெல்லாம் வந்து டைம் பாஸ்க்கு பண்ணிவிட்டு இப்போ நான் ஒர்க் பண்ணது ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் ஆக்சுவலி பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் பண்ணணும்னு மைண்டில் இருக்குது. நான் சின்ன வயசில் அதெல்லாம் பண்ணியிருக்கேன், அம்மாவோட ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பண்ணும்போது இப்போது சரி கொஞ்சம் கற்றுக்கணும் இல்லை, படிச்சுட்டு எப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் தான் எடுத்தோடனே காசு போட்டால் வந்துடும் அப்படிலாம் யூஸ் பண்ணுவேன். அதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ நான் அந்த ரெஸ்டாரண்ட் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு ஒரு அமெரிக்கன் ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ண அதையும் குவிட் பண்ணிவிட்டேன். இப்போ ஒரு இன்ஜினியரிங் கன்சல்டிங் கம்பெனிக்கு பார்ட் டைம் எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மீன்வைல் ஒரு உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுறது, ப்ளஸ் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன். ஸோ நிறைய அப்படியே இப்படி. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சங்கர். நான் ஒரு 14 years அங்கே இருக்கேன். எனக்கும் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. பட் தமிழ் கம்யூனிட்டிக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் நல்லா இருக்குமே ரொம்ப நாள் மனசுக்குள்ள வந்து. நான் கூட ஒர்க் பண்ண நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே வந்து அந்த பிஸ்னஸ்ஸு அந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறப்ப நம்ம இதில் பிஸ்னஸ்ங்கிற யோசிக்கிற இதே கொஞ்சம் அந்த தைரியமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் மகேந்திரன் எல்லாம் இந்த ஐடியா ஆரம்பிக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ ஐ see this as a platform. நல்லா யூஸ் பண்ணிக்கலாம், நிறைய கற்றுக்கலாம். மேபி இந்த ஃபியூச்சர் ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னு கை கொடுத்து பயணிக்கலாம். Jyotsna, gifted gabber. I'm a success coach. I'm a Tony Robbins certified success coach and a business coach. Yeah. So I have a few small businesses that I run, but empowering women is one of them. And being a success coach, I have a good program for kids.
So executive functioning, how to leverage executive functioning to succeed in life. So middle schoolers lende na coach பண்ணுவேன். So I have a coaching program. Other one it's a very unique idea. I'm also an ADHD coach, so I'm going through that. And also mine, I'm trying to get a franchisee out of it, like a Mathenesium or a Q-Mall, right? I don't have a storefront, so the return on investment is pretty good. And I'm also very good at sales and marketing. And and I would like to basically proof of concept my coaching, business coaching. So freely I would like to offer how to market, social media marketing, SEO, all that I can coach. Yes. Yeah. So my business. My name is Sundar. I tried now few business related to IT. Now just working in the IT company. That's it. Not trying much now. Divya will come, of course. நான் சரவணன். நான் வந்து கோபிச்செட்டிப்பாளையம் Oh, எங்க அப்பா கோபிச்செட்டிப்பாளையம். எங்க அப்பா கோபிச்செட்டிப்பாளையம். ஓகே Okay. ஸோ நான் கோபிச்செட்டிப்பாளையம். அவங்க அப்பா ஸோ கோபிச்செட்டிப்பாளையம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 7-8 டேஸ்க்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரி ஓகே சின்னதாக ஐடி பேக்ரவுண்டில் ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணலாம்னு நினச்சோம். ட்ராப் ஆயிடுச்சு. பட் இப்போதைக்கு வந்து நெக்ஸ்ட் 6-7 இயர்ஸ் இந்த பிளான் கிடையாது என்டர்பிரினர்ஷிப். பட் வேறு பிளான்ஸ் இருக்குது. பட் அது வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஸோ ஃப்யூச்சரில் வந்து இந்தியா எப்படி முன்னாடி அது வந்து அது வேறு பேக்ரவுண்ட். அது ஐஏஎஸ் பண்ணி ராஜ்யசபா எம்பி ஆகி போகலாம். ஸோ அந்த பேக்ரவுண்டில் முடிஞ்சிச்சு. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா முடிஞ்சது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் இப்போ வந்து நாட் என்டர்பிரினர்ஷிப் பட் கொஞ்சம் சேரிட்டி டைப் ப்ளஸ் என்டர்பிரினர்ஷிப் மாதிரி. ஸோ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் நிறைய பேர் இங்கே மூவ் ஆகிறாங்க, லொக்கேஷன் மூவ் ஆகிறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் ஆஃப் த ஐடியா பட் நாட் நவ், மேபி 10 years down the line. அதே மாதிரி வந்து நிறையா ஈவன் வந்து சேரிட்டி டைப்பில் போனீங்கன்னா ஹோம்ஸ் இட் வில் பி ஈவன் மோர் 10 years down the line in India. ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து ஒரு சின்ன என்ன ஐடியா. பட் பற்றி நான் எதுலேயுமே நான் இன்வெஸ்ட் பண்ண இது பண்ணல. 10 yearsக்கு அப்புறம் வந்து கண்டிப்பாக ஐ ட்ரை சம்திங். எனக்கு வேறு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. விஸ்வா இன்வைட் பண்ணியிருந்தாரு. ஓகே ஐ ட்ரை. தேங்க்யூ. ஐம் அருள். நான் சேலத்தில் இங்கே வந்து ஒரு 10 years ப்ளஸ்ஸாக இருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நிறைய ஐடியாஸ் இருக்குது. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரியான ஒரு சேலஞ்சஸ், அது மாதிரி ஐடி கம்பெனிஸ் இருந்தாலும் சரி, இல்லாட்டி அது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேலஞ்சு, அது மாதிரி விஷயங்கள்லேருந்து எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது அது மாதிரி ஒரு மென்டர்ஷிப் சேலஞ்ச் நீட்ஸ் அப்படின்னா. நெக்ஸ்ட் ஸோ ஆர்கே கரண்ட்டாக காக்னிசன்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2007 ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே ஒரு 8 வருஷமாக இருக்கேன். ஸோ சின்ன 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2 இந்தியாலையும் இங்கே ஒரு பிஸ்னஸும். ஸோ வி செல் ப்ராடக்ட்ஸ் ஆன் அமேசான். ஸோ வி பை ஃப்ரம் சைனா, இந்தியா அண்ட் தென் செல் இட் ஹியர். ஸோ வி டூ தட் இன் இந்தியா ஆஸ் வெல் அஸ் ஹியர். இன்னொரு ஐடி பிஸ்னஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது 3 சின்ன பிஸ்னஸ். 2 பிஸ்னஸ் பிளானே யோசிச்சுட்ருக்கேன் ஃப்யூச்சரில். ஸோ ஆப்வியஸ்லி இந்த ஃபாரம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால ரெகுலராக நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் வேளாங்கண்ணி ராசுங்க. நான் ATEA இங்கே பென்சில்வேனியா சாப்டருடைய கோர் கமிட்டி மெம்பர். பேர் மகேந்திரன். நான் நம்ம கோர் கமிட்டி மெம்பர்ஸ். கரண்ட்லி ஒரு 6 நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனில் யூஎஸில் ஆஃபீஸ் பேரில் இருக்கேன். தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழ் மக்களுக்கும் தொடர்ந்து எங்கே இருந்தாலும் எந்த வழியாக இருந்தாலும் என்னுடைய பணி தொடர்ந்துகிட்டே இருக்கும். நான் பேசிக்கலி நான் ஐடி ப்ரொஃபஷனல். அது இன் அடிஷன் டு தட் இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடக்குது. பிரபா எல்லாம் ரொம்ப நல்லா தெரியும். நீங்கள் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாருடைய சார்பாகவும் வரவேற்கிறோம். நீங்கள் கொஞ்சம் லீட் டைம் கிடச்சிருந்தா இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு நேற்றுக்கு தான் தெரிய வந்துச்சு. தெரிஞ்ச உடனே இந்த ஏற்பாடு பண்ண முடியுது. அதனால் நீங்கள் வந்திருக்க உங்களுடைய இந்த அமெரிக்க பயணம் வெற்றி பெற எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் நிறைய பேர் ஐடியில் இருக்கீங்க. I'll add few things. I've been running Techfetch for last 12 years. Probably we might have helped about 1 million people to get a job on our side in tech specifically. More than that, I'm proud that in the Techfetch the support is from Tirunelveli. The whole product is built from Tirunelveli. Awesome. So the whole support team is still in Tirunelveli. If
if you call for help desk, people will pick up from Tirunelveli. And so people in Tirunelveli helped people in US to get a job. Oh, very nice. Right, so, Awesome. so Very nice. Techfetch சொன்னீங்க. Techfetch, yeah. Techfetch. apply பண்ணிருக்காங்க அதுல. அண்ட் இன்ஃபேக்ட் சாரை சந்திக்கணும்னு ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டிருக்கிறேன். நான் கோயில்பட்டி, அவர் என்னோட காலேஜ் சீனியர். டெலிகிராம் இதெல்லாம் கேள்விப்பட்டப்போ இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் சந்திக்கணும்னா இந்த பிளாட்ஃபார்மில் அதை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி சொல்கிறேன். So அதனால we have a lot of data points, right? What is happening and all. So I'll give some, எல்லாருக்கும் வந்து entrepreneurship interest இருக்கு. But what we want to do, why we want to do. So that is more important than anything, especially now. Why it is a lot more important to think about that. For two reasons, okay? Probably in 5 years, not more than that. In 5 years, whatever the jobs we have today, 50% of them will not exist. By just to think பண்ணலாம். எப்படி வந்து இன்லைன் லெட்டர் காணாமல் போச்சோ, எஸ்டிடி பூத்து காணாமல் போச்சோ, கால்குலேட்டர் காணாமல் போச்சோ, ஃபிலிம் ரோல் காணாமல் போச்சோ, இது மாதிரி வந்து லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் டு கெட் வைப்ட் அவுட். ஓகே, 5 மேஜர் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் இஸ் ஹேப்பனிங் நவ். 5 of them. Number 1, AI and machine learning, which lot of buzz we are in the tech. Second, in the robotics, which is more of an IoT enabled robotics. Again, AI will play the role on that. Third one, the genomics. So medicine la, healthcare la, it's a huge revolution is coming in. And the 5G, that is another thing. And the fifth one is energy. All equally contributes. There are about 5-10 major industry development, but these 5 are very high. Especially energy la வந்து fossil fuel will not exist. There won't be any cars that companies are now planning to produce will not be gasoline engine by 2025. There won't be even gasoline engine. அந்த மாதிரி திங்க் பண்ணுறாங்க. பேட்டரி டெக்னாலஜிஸ் அண்ட் சோலார் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் சேஞ்ச் ஆகிறதுனால வந்து ஏன் இது இம்பேக்ட் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்க போகுது அப்படின்னா, நார்மல் கேசலின் கார் என்ஜினுக்கும் எலக்ட்ரிக் கார் என்ஜினுக்கும் மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 2000 less moving parts in electric car. 2000 moving parts. A lot of other parts too. Then what happened to that 2000 industries? Right? So it's going to disrupt a lot. Maintenance kadiyada. Okay? They are predicting the usage of the car instead of நம்ம வந்து average 100, 120,000, 150,000 miles maximum. They are predicting 1 million miles per car. And with the battery expenses going down, the car will be the same price as today for the gasoline car. Electric cars are expensive. That may be same price in 5 years like the regular car, but their life is 5 times more. So what அடுத்தது எலக்ட்ரிக் கார் யாரும் சேல்ஸ் டீலர்ஷிப் கிடையாது. Like பேக் பண்ணி டெலிவர் பண்ணுறாங்க, சர்வீஸ் கிடையாது. So lot of like that, when the 5G is on, lot of things will happen. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, all complicated surgeries will be done by robots, not by the doctors. Especially அடுத்தது வந்து டயக்னோசிஸ் வந்து இப்போ வந்து 48 hours இருக்கக்கூடிய டயக்னோசிஸ் going to be 48 seconds. Just retina மாத்திரம் ஸ்கேன் பண்ணியே Google is coming up with 80% of the diagnosis. Just retina scan, not even a blood. Another product that we were evaluating for funding, they are diagnosing through sweat, not blood, and it's unwearable. So it get constant. So medical, right? நம்ம ஜோப் பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி. So ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, this also creates a lot of opportunity. Okay, I'll give one example how that will transform. நம்ம பல எக்ஸாம்பிள் எடுக்கிறோம். Cars are, invented in 1916. 1900 தான் கார் என்ஜின்ஸ் எல்லாம் வந்து 1916. இப்போ எவ்வளோ கார் கம்பெனிஸ் இருக்குன்னு தெரியுமா? இப்போ கரண்ட்டாக எத்தனை கார் கம்பெனிஸ் இருக்கு? Pick a number. 50, 70. 50, 70, right? How many car companies could have been in 1916? 879. ஒவ்வொருக்கும் ஒரு கார் கம்பெனி, ஏன்னா அவங்க போய் எல்லா பார்ட்ஸையும் வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி, திஸ் இஸ் கரண்ட் பிஸ்னஸ் மாடல். இப்போ வந்து இருக்கிற பிஸ்னஸ் எல்லாமே இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ரெஸ்டாரண்ட் வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு
probably it may not exist. We'll have 3D printing, we'll all get drones delivery, right? Manufactured in one place and then get delivered within 30 seconds. Right? இந்த மாதிரி வந்து changing. But the car industry வந்து அப்போ 879 car companies வந்து Ford வந்து automation பண்ணி streamline பண்ணி process improve பண்ணோன்னே all those car companies become OEM suppliers. I'm good at building tires, I'm good at building engines, I'm good at building small valve. So when they all become OEM suppliers, so they did not get wiped out. But the process and automation created, instead of 20,000 cars in 1916, we are producing 20 million cars a year. But owned by only probably 20-30 companies. அதே மாதிரி இப்போ வந்து large companies நீங்கள் பார்த்தீங்கன்னா Apple or Tesla or Amazon, these guys will rule like the car companies, large. But we all have an opportunity. So now Amazon la poi na vikirana. It's a platform, right? You all can bring something new, unique, but access the customer they have. But you follow their process. In Costco, they don't manufacture anything. It is just a curated supply chain, right? And you pay yearly without even buying. Still, you pay $50 for them just to go and access of the curated data. So in the mari data will play a role. Data will make a lot of change, right? So namak ellarkum, because you guys are in IT, even building in a small APIs, building small tools and products, adu vandu enga yosikkanum sonna use any low code platforms. If you are in Oracle or SAP, all those ERPs and licensing, not just get away. It's not going to live for long. Probably, but we don't know, right? You know, assuming that you are already on a hot seat, anytime you can throw it up. But use all the cloud stuff like either ServiceNow or Salesforce or MuleSoft or Pega, anything on the low-code platform, especially on the tools and cloud and AWS and Azure and all this GCP, machine learning, all those things. You can build a small thing, customized personal property management. We met one company from Denver, Colorado, pitched for the property management, Uberization of property management. அஞ்சு வீடு மெயின்டைன் பண்ணுறோம். 5 வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டா கஸ்டமர் கூப்பிட்டா பண்ணல. They use the app, develop it. So whoever having a problem, plumber வரான், இப்போ ஆள் கிடைக்க மாட்டேங்குது இருக்கும். But anyway, we'll see. But things are happening. Without making any changes, you have an opportunity. So think about opportunities and start something. Okay, that will give you 3 things. Number 1, you are experimenting something that you don't feel that, okay, I lost it. Why should not have I started it? Experimenting. Second, that will teach you something that you don't know. Business and viability and model and why even you fail. Usually a lot of life coaches, they teach it. Even you fail and fell down, when you get up, you are 2 feet away. You விழுந்த இடத்துல எந்திக்க முடியாது. காலை முன்னாடி நகர்த்தி வச்சு தான் எந்திக்க முடியும். Still you are 2 feet away, right? So experiment it, burn a little bit smaller. Third, work with other people, right? இந்த ஐடியா சொன்னா இவங்க எடுத்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்காதீங்க. Because execution is the key. அதே ஐடியா 50 ஐடியா எல்லாத்துக்கும் இருக்கும், ஒன்றும் ஒர்க் ஆகாது. ஆனால் ஒரு சாதாரண ஐடியா, because it is being executed well, it can be a $1 billion company. I'll give you a couple of examples. You know why Netflix bought? தெரியுமா இருக்காது? Late fees on Blockbuster. Exactly. The guy who pissed off saying that, instead of $499, said, this is something ridiculous. I want to build something that people can keep as long as. This is how it works. Now, Blockbuster, right down. Right? You know how BlackBerry was so successful? You know the reason for BlackBerry? Why everybody went to BlackBerry? Use பண்ணிருக்கீங்களா எல்லாரும்? Yes, Pushmail. Huh? Pushmail. Pushmail. You know who holds the patent for the Pushmail? Indian. Microsoft. Microsoft. Do they have mobile phones? The company who built BlackBerry and successfully entire empire in enterprise
பிகாஸ் ஆஃப் புஷ் மெயில். ஏன்னா ஒரு நிமிஷம் அப்புறம் தான் வந்துடும் ரெகுலராக, ஒரு நிமிஷம் வந்து 15 செகண்டில் வரட்டும், இவ்வளோதான் அவங்க சேஞ்சு. That change for BlackBerry, but it was the whole patent was its Outlook patent. The push notification is from Outlook. Microsoft whole patent for it. So, some of these things, very simple things. So you may not know the idea what you have. ரொம்ப simple. இது வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு no கிடையாது. Simple things made billions of dollars in companies. You take any history, அதெல்லாம் படிங்க. Okay. So finally, last 1 minute. Okay. People think that what makes you successful. If you are happy, you are successful. Right? How to make yourself happy, then you are successful. மற்ற எதுவுமே வந்து காம்ப்ரமைஸே பண்ணாதுங்க. I'll tell you personally what I do which make me more happy and every day, right? Number one, it's basically I tell, like the reason நான் சொல்கிறேன், 1, 2, 3 of my day. Okay. Wherever I go and give a small talk, I want to give these 3 things to give away. Number 1, 1 hour exercise. That 1 hour exercise வந்து எப்படி இருக்கணும்னு சொன்னால், you have to have an elevated heart rate. நான் 1 மணி நேரம் நல்ல brisk walk போகிறேன். No. If you never run for 4 miles and run for 4 miles, then கண்ணு நாக்கு மூக்கு எல்லாம் வெளியே வரும். That is how you want to do the exercise. You have to have the sweat, the elevated blood rate. அதுக்கு reason இருக்கு. Go and find out how you can generate endorphin by your brain. இது நீங்க பாருங்க. So because of the brain chemical, it makes you so happy because we have so much powerful on the brain. Number 1. Number 2, learn 1 hour. It can be 10 minutes 6 times, 15 minutes 4 times. It can be a blog, it can be a small video. But learn something which are, இன்னைக்கு வந்து எனக்கு புதுசாக ஒன்று தெரிஞ்சுட்டு ஒன்றே ஒரு விஷயம். It can be very small bite, like hey, how BlackBerry came in or how BlackBerry. That's truly simple thing. It's a very powerful thing. 1 மணி நேரம் படித்தா ஏதாவது ஒன்று கிடைக்கும். Number 2. Number 3, give 1 hour, give back to the community without any expectation. It's a 7 hours a week. It's a 365 hours a year. That's it, right? And the 1 hour வந்து daily பண்ணா இன்னும் better, so that you have a sense of accomplishment every day that I help somebody. அது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஜாப் ரெஃபரலாக இருக்கலாம், ஒரு ரெசியூமியை ரிவ்யூ பண்ணலாம், யாருக்கோ ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கலாம், ரைட்? சம்திங், ரைட்? ஏதோ ஒன்று. பட் மேக் யுவர் செல்ஃப் that 1 hour available to somebody to community service. நம்மளாம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை ரியலைஸ். whatever the time you are spending, yes, I'm happy, I'm able to. So ஒரு விஷயம் நான் என்ன பண்ணுவேன்னா, அது வந்து என்னோட நியூ இயர் ரெசல்யூஷன், I make 2 of my friends an introduction every day. 2 பேர் தெரியாத 2 பேரை நான் கனெக்ட் பண்ணி விடுவேன், which is 365 connections per year, right? I'm doing that for the last 5 years. And over 8,500 connections இருக்கு. I keep connecting. Now it's all giving back. ஏன்னா அவங்க 2 பேரோட கான்வர்சேஷனில் நான் இருப்பேன் நடுவில். Hey, we both connected, we both met, we both introduced by Prabakaran. So everywhere, யாராவது சொன்னால் வந்து பிரபாகர் போய் யூஎஸில் போடிங்கன்னு சொல்லுவாங்க. சென்னையில் if somebody is going in, then சென்னையில் வந்து சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் கூட go and meet Prabakaran. Because it's very simple thing. இன்னைக்கு 2 பேர் நம்ம இன்னைக்கு வந்து இப்போ 50 பேரை கனெக்ட் பண்ணுறோம். Each one is connecting 1 person. So something this you can do. இதை பார்த்துட்டு நான் ஒவ்வொரு தடவை சொன்னதுக்கு அப்புறமும் I'm getting feedback saying that at least I'm following one of this. Already I'm doing one, I'm doing one more. So if we can take one of this and start doing that, I think we have accomplished the goal of today's meetup. So thank you very much for everybody's time and wish you good luck. எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து இன்டர்னலாக ஒரு செஷன் வச்சுக்கோங்க. Hey, this is my idea, what do you think of it? This is my idea, what do you think of it? It can be crap, it is okay. Let them tell, and sometimes வந்து நம்ம மற்றவங்க the bouncing boardனு சொல்லுவோம், right? You have to throw the ball. அந்த பக்கம் வந்து நெட் இருந்ததுன்னு சொன்னால் அது யூஸ் கிடையாது. You need a very strong bouncing board so that it can reflect back, so that you can catch the ball, and then you can fine tune it how fast you want to throw, how slow you want to throw, how direction you want to throw, so that you can catch the ball again. You need a strong bouncing board. அவன் பிடிச்சவன் திருப்பி போட தேவையில்லை. You have just to reflect, right? So have a mentor. Everybody have a mentor.
யூ கேன் பியர் மென்டர். எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஷேர் இட், ஸ்பெண்ட் டைம் எவ்ரி மந்த், ஹோஸ்ட் அ மீட்டிங், come and share. Entrepreneurship is a beautiful journey, right? Finally, why? One more time, why? Why do you want to be an entrepreneur? Ask yourself. Okay, we have an obligation, commitment to give back. காமராஜர் வந்து எல்லாம் கொடுத்து லைஃப்பை பூரா ஸ்பெண்ட் பண்ணி டெடிகேட் பண்ணதுனால தான் இன்றைக்கி நம்ம இங்கே இருக்கோம். இத்தனை ஸ்கூல், இத்தனை காலேஜ், இத்தனை எல்லாம் வந்தால் கூட அன்னைக்கு அவர் போட்ட விதை, இத்தனை பள்ளிக்கூடத்தை அவர் கட்டி சாப்பாடு போட்டு படிக்க வைக்கணுங்கிற ஒரு இன்டென்ஷனை கிரியேட் பண்ணலைன்னா we don't exist today. What are we giving back? We have an obligation and commitment to give back. ஏதோ ஒன்று நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்களை நம்ம செய்ய வேண்டாம். அடுத்த பிள்ளை நம்ம ஊரில் சொல்லுவாங்கல்ல, ஒரு பிள்ளை ஊட்டி வளர்த்து நம்ம which is literally true for me. My daughter, I have 2 daughters. One is doing BS Computer Science in UC Berkeley. Second one is doing 10th grade. The one in doing UC Berkeley, her name is Mr.Prabakaran. She started a non-profit when she was at high school, doing STEM coding, and she was awarded by President Obama at White House. Right? எதுவுமே நாங்கள் பண்ணது கிடையாது, அவளா எடுத்து. பட் தெர் இஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ். அப்பப்போ எல்லாம் பேசுகிறாங்க, ஏதோ ஸ்டெம்மை பற்றி பேசுகிறாங்க, ஏதோ இவ்வளோ வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கேயோ நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு கேட்கும், மண்டைக்குள்ளே போகும். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கும், 7th grade 8th grade படிச்சுட்டு தான் இருக்கும். பட் நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து இட் வில் இன்ஃப்ளூயன்ஸ் தம். ஸோ ஐ எம் அ லிவிங் ப்ரூவ் தட் அவர் கிட்ஸ் வில் டூ வெல். நம்ம எதுவுமே சேர்த்து வைக்க வேண்டாம், எதுவுமே அவங்களுக்கு கொடுக்கலாம். Something money cannot buy will come back when you are giving back. You don't need to give that as a money, right? So take that as a, you know, ஒரு mentor-ஆ, ஒரு friend-ஆ, ஒரு example-ஆ எடுத்துக்கோங்க. I'm getting lot of good things back because I'm giving back more, which is encouraging me to do more. இந்த அந்த ஒரு ரீசனுக்கு தான் நான் வந்து சிவாவை வர சொன்னேன். Because we are all better than millions of people compared to what we are seeing people in India. Something we have to uplift at least one person, one family, right? One student. So take that as your life goal, and we all will be highly successful. Okay? Thank you very much. Thank you. So any questions? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எவ்வளவு நாள் ஆச்சு? ரொம்ப நாள் ஆச்சு. முடியெல்லாம் நரைச்சிருக்குன்னு நினைச்சேன், அப்படியே இருக்கீங்க கமலஹாசன் மாதிரி. 15 வருஷம் இருக்குமா? 12 வருஷம் இருக்குமா? 99. I met him in New Jersey. அப்படியே இருக்காரு. நீங்களும் தான் அப்படியே இருக்கீங்க. நீங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க, அவர் இன்னும் கொடுக்கல. That's a good way to say. எப்படி ஒரு ஸ்கோப் இருக்குது நிறைய. நீங்க எங்க இருக்கீங்க லோக்கலா? இங்க